శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం. ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன்,
அன்று ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்று சேர்தொழ நம்வினை ஒய்மே என்று அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனை செவித்துக்கொண்டு இன்றைய கல்யாண உற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதியே அருணா. இதோ அந்த பகவானையும் தாயார்களையும் செவிப்போம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழி கூறல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட அந்த பகவானை செவித்துக்கொண்டு விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணிய வாசனத்தை செவிக்கலாம். சேனா முதலி எனப்படும் அந்த விஸ்வக்சேனருக்கு முதலில் கைங்கரியம் செய்து கலச ஆராதனை சுத்தி புண்ணிய வாசனத்தை செய்ய உள்ளார். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. திருமலை வாசனே வேங்கடவனே கோவிந்தா 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 என்று எம்பெருமானை செவிக்கலாம். இதோ திருமலை கோவில் உள்ளே இருக்கும் சம்பங்கி பிராகாரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பினை செவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த திருமலை அப்பன் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் இன்று புரட்டாசி மாதம் 24வது நாள் புதன்கிழமை மற்றும் மகம் நட்சத்திரத்துடன் கூடிய துவாதசி திருநாள் ஆக அந்த விஷ்ணுவை செவித்தால் மிகவும் விசித்திரமான பலன்களை கொடுப்பவன் அந்த பகவான். அப்படிப்பட்ட பகவானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். கல்யாண உற்சவத்திலே விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணிய வாசனத்துடன் இந்த திருக்கல்யாண மகோத்சவம் ஆரம்பமாகிறது. சேவிப்போம் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனை, பரந்தாமனை, அந்த பக்தவத்சலனை. பகவானே வேங்கடவனே கோவிந்தா 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 என்று அந்த பகவானை செவிக்கலாம். காமதேனு பசுவினால் குடும்பத்தை காப்பாற்றி வந்த ஒரு ஏழை குடும்பம் துறவி வந்து அதனை அவிழ்த்துவிடு என்றும் அது எங்கேயாவது செல்லட்டும் என்று கூற குருவின் வார்த்தையை மீற முடியாமல் சரி என்று செய்தானாம். குருவின் செயலால் கோபம் கொள்ள ஆனால் ஒன்றுமே சொல்ல முடியாத நிலை. சில ஆண்டுகள் கழிந்ததும் குரு அந்த வீட்டை சென்று பார்த்து வர கூறிய பொழுது 2 மாடி கட்டிடம், விலை உயர்ந்த ஆபரணங்கள், பழைய ஏழ்மை நிலை இல்லை. இரகசியம் என்னவென்று கேட்க என் பசு காணாமல் போய்விட்டது, தேடியும் கிடைக்கவில்லை, என் வாழ்வின் ஆதாரமே போய்விட்டது என்று எண்ணினேன். ஆனால் வாழ்க்கை நடக்க வேண்டுமே என்று காட்டில் கிடைக்கும் பழங்கள் கிழங்குகளை ஊரில் சென்று விற்றோம். நல்ல வருமானம் வந்தது. நிறைய கதவுகள் திறந்து கொண்டன. அதுவரை பசுதான் என் பலம் என்றிருந்தேன். அது துர்பலம். வாழ்க்கையின் பரிமாணங்கள் பல இருந்தாலும் ஒரே பந்தனத்திற்கு ஆளாகிறோம். கட்டுக்கள் அருந்தால் விடுதலையே அல்லவா என்று இப்படியெல்லாம் அந்த பகவான் கருணை காட்டினான். அப்படிப்பட்ட பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணிய வாசனத்தை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அந்த வேத மந்திரங்களையும் மங்கள வாத்தியங்களையும் சேவிக்கலாம், கேட்கலாம். காதார கேட்டு மனதார எம்பெருமானை சேவிப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா என்று பகவானை சேவிப்போம். திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே விஸ்வக்சேன ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் மகாவிஷ்ணு என்பவன் 10 அவதாரங்கள், அதாவது 10 அவதாரங்கள் எடுத்து அதிலே கிருஷ்ணாவதாரத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இதோ இப்பொழுது அந்த கிருஷ்ணாவதார காலத்திலே நடந்த சில லீலைகளை பார்க்கலாம். பலராம கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் உள்ள பிருந்தாவனத்தில் உள்ள குழந்தைகளை அழைத்து கொண்டு பனவனத்திற்கு சென்றாராம். அங்கே வனம் நிறைந்த ஏராளமான பனை மரங்கள் நிறைய உள்ளன. அதற்கு பழுத்த பனம் பழங்கள் கொத்து கொத்தாக தொங்கிக் கொண்டிருந்தன.
அவற்றை பார்க்கவே குழந்தைகளுக்கு வாயூறியது. அனைவரிலும் பலசாலி பலராமன். நான் மரத்தை உலுக்குகிறேன், கீழே விழுந்த பழங்களை பொறுக்கி எடுங்கள், நாம் அனைவரும் சாப்பிடுவோம் என்றானாம். இப்படி அந்த மரம் ஒரு மரம் ஆனதும் மற்றொரு மரத்தை தன் 2 கைகளாலும் கட்டியாக பிடித்து உலுக்கினான். பழங்கள் கீழே விழுந்து கொண்டிருக்கின்றன. அந்த வனத்திலே இந்த சத்தத்தை கேட்டு அவன் கழுதை உருவம் எடுத்து பலராமர் மீது கோபத்துடன் வந்தானாம். பனை மரத்தினை இறுக பிடித்ததைப் போலவே அவனை கழுதையை 4 கால்களை பற்றி கிரகிர என்று திருப்பி மரத்தின் மீது மோதிக் கொன்றான் பலராமன். அப்படி தேனுகாசூரனை வதைத்த பலராம அவதாரம் எடுக்க எம்பெருமான் திருவேங்கடமுடையான் இதோ அந்த திருக்கல்யாண மகோத்சவத்திலே விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியாவாசனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த எம்பெருமானை செவிப்போம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாமும் செவிக்கலாம் அந்த பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை. ஒரு நாள் पुण्याहं भवन्तो प्रवन्तो पुण्याहं कर्मणोऽस्तु पुण्याहं भवन्तो प्रवन्तो पुण्याहं कर्मणोऽस्तु स्वस्ति नगेन्द्रो वृत्रस्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ओं भूः श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकमहोत्सवकर्मणि स्वस्ते रुद्रास्महव्यैर्नमसोपसद्यां मित्रं देवं मित्रधिर्यन्नो अस्तु अनुराधां हविषा वर्धयन्तः शतं जीवेम शरदः सवीराः ओं भोः श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकमहोत्सवकर्मणि अस्मिन् दिने क्रियमाण सर्वकर्मसु धर्माभ्युदयार्थं सर्वत्र प्रोक्षणार्थं क्रियमाण पुण्याः भगवते संकर्मणि हर्दिं भवन्तो ब्रवन्तो कर्मरुध्यताम् हर्दिं भवन्तो ब्रवन्तो कर्मरुध्यताम् हर्दिं भवन्तो ब्रवन्तो कर्मरुध्यताम् वृद्धिः समृद्धिः पुण्याः समृद्धिः आपोहिष्टामयो भवत्साः भूते ददातना महेरणाय गच्छते यो वस्तिपदमोरदत्तस्य भागे देवनः उशतिरिव मातरः तस्मा अनन्तमामभोगत्यक्षयाय सुवदा आपोदनगतातरः जातवेदं पवित्रवत् पवित्रेण पुनाहिमा शुक्रेण देवदीप्यते अग्निकृत्मा क्रतो गुण्डनो यत्ते पवित्रमक्षिषे अग्निविततमन्तरा ब्रह्मतेन पुनीमहे उभाव्यां देवसवितः पवित्रेण समेन च इदं ब्रह्म पुनीमहे वैश्वदेवी प्रति देव्यादात् यस्यै मृत्तेस्तनवो वीतपृष्टाः तया मदं तत्सतवाद्येषु वयज्ञश्यामपतयोरगेनाम् वैश्वानरो रश्मिभिर्पापुनातो मातः प्राणेरेशिरोमिको भूः द्यावा प्रतिदेवगसापयो विहीर्तावरयज्ञीयमावरीताम् बृहद्भिः सवितस्त्रुभिः वरिशिष्टैर्देवमुन्वदिः अग्ने दक्षैः पुनाहिमाम् येन देवा अपनता येनापो दिव्यङ्कषः तेन दिव्येन ब्रह्मणा इदं ब्रह्मपुरीमहे यः पावमानीरध्येते ऋषभिः संवृतकं रसम् सर्वगं सभूतमश्नादेश्वरितं मातरीश्वरा पावमानीर्यो अध्येते ऋषभिः संवृतकं रसम् तस्मै सरस्वते द्विहे क्षीरकं सर्पिर्मदोदकं पावमानी स्वस्तयनिः सुतगाभिपयस्वते ऋषभिः संवृतो रसः ब्राह्मणे समृतकं हितं
पावमानेर्दिशन्तु नः इमं लोकमधो अमं कामान् समर्थयन्तु नः देवैर्देवैः समावृताः पावमानीश्वस्तगणैः श्रुतगाहिकृतश्रुतः वृषभिः संवृतो रसः ब्राह्मणे समृतगम्बितं येन देवा पवित्रेण आत्मानं पुनते सदा तेन सहस्रधारेण पावमान्यः पुनन्तु मां राजामुख्यं पवित्रं शतोद्यामगं हिरण्मयं तेन ब्रह्मविदो वयं भूतं ब्रह्मपरि महेन्द्रस्वनीते सह मातनातो तोमस्वस्त्यामरणसमीक्षा यमो रागा ब्रह्मविपनातवा जातवेदामोज्जयत्यापनातो तच्छम्यो रामणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातो भेषजम् शन्नो अस्तु द्विपदे शं चतुष्पदे ॐ शान्तिः शान्तिः शान्तिः। दक्षिणायां दिशमातां विद्रोमार्जयन्तां प्रदेश्यां दिशिप्रपदमार्जयन्तां उदयेत्यां दिश्यापमुषतगौरस्पतगौमार्जयन्ताम् ऊर्ध्वायां दिशेकसंवत्सररङ्गतिर्मार्जयन्ताम् अधोदरादरेणागेभ्यो मार्जयन्ताम् अनोरणीयां महतो महीयां नात्मा वहाया नीलोच्यजन्तोः समकृतं पश्यते वेददूतो भातप्रदानां महिमानमीशम् सप्तप्राणां प्रभवन्ति तस्मात् सप्तादशसमिधसप्तजिह्वाः वरुणाय नमः शुक्सेनाय नमः पुनः पाद्यर्घाचमनीयं समर्पयामि वरुणाय नमः शुक्सेनाय नमः यथासकं यथास्थानं प्रतिष्ठापयामि शोभनार्धं क्षेमाय पदनागमनाय च। ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. பகவானே, வேங்கடவனே, திருமலையப்பனே, கோவிந்தா கோவிந்தா என்று விஸ்வக்சேன் ஆராதனை சுத்தி புண்ணிய வாசனத்தை தொடர்ந்து இப்பொழுது நாம் அங்குரார்ப்பண கைங்கரியத்தை செவிக்க இருக்கிறோம். அந்த அங்குரார்ப்பணம் என்பது தேவர்களை எல்லாம் ஆவாகனம் செய்யும் கைங்கரியம். அப்படி திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை செவிப்பதற்காக தேவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஆவாகனம் செய்யும் கைங்கரியமே இந்த அங்குரார்ப்பணம். மண் பாலிகைகளிலே நவதானியங்களை சேர்த்து அதிலே நீர் திருத்துழாயிட்டு தேவதைகளை ஆவாகனம் செய்யும் கைங்கரியம் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இந்த வேளையிலே அந்த பலராம கிருஷ்ணர்களுடைய நினைவுகளை சற்று தெரிந்து கொள்ள வேண்டுமாய் பக்தர்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் கிருஷ்ணன் பலராமன் இல்லாமல் காளந்தி நதிக்கு விகாரமாக கோப பாலகர்களுடன் சென்றானாம். அனைவரும் ஆடல் பாடல்களுடன் நீண்ட நேரம் சந்தோஷமாக கழித்தனர். அந்த பாலகர்களுக்கு தாகம் எடுக்கவே காளந்தி நதியின் நீரை குடித்தனர். உடனே அனைவரும் மடிந்து விட்டனர். அந்த காளந்தி மடுவிலே காளியன் என்ற பாம்பு 5 தலைகளுடன் பயங்கர உருவிலே இருந்தானாம். உயரமாகவும் தடிமனாகவும் கருப்பு தேகத்துடனும் பயம் ஏற்படும் விதமாக உள்ளான். அவன் விடும் மூச்சினால் அந்த மடுவே விஷமாகி மாறி தாகம் தீர்த்து கொள்ள முடியாமல் உள்ளது. கோப பாலகர்கள் மடிந்துவிட்டதினால் காளியனை பற்றி தெரிந்து கொண்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா தன் நல்ல எண்ணத்தினால் அவர்கள் அனைவரையும் உயிர் காத்து காளியனின் மதத்தை அடக்க மடுவில் குதித்தான். அதை பார்த்து கோப பாலகர்கள் பயங்கரமாக கத்தி கூச்சலிட்டனர். அந்த நேரத்திலே அங்கு பலராமன் வந்தான். நடந்தது என்ன என்று பாலகர்களை கேட்டு தெரிந்து கொண்டு பயப்படாதீர்கள் என்று அவர்களுக்கு தைரியத்தை கூறினான். ஸ்ரீகிருஷ்ணன் காளந்தி மடுவில் குதித்து அடியிலிருந்த நீரை கல்லோலமாக்கினான். இந்த சத்தம் கேட்டதும் காளியன் தூக்கத்திலிருந்து எழுந்து கிருஷ்ணன் மேல் விஷத்தை கக்கிக் கொண்டு முன்னுக்கு வந்தான். அதையே சமயமாக ஸ்ரீகிருஷ்ணன் வாலின் பின் சென்று வாலை சுருட்டினான். இப்படி அந்த பாலகர்களை எல்லாம் காப்பாற்றினான் கிருஷ்ணன். அப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்த பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே அங்குரார்ப்பண கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு
இப்பொழுது ரக்ஷா பூஜையை செவிக்க இருக்கிறோம். ரக்ஷா பூஜைக்காக அந்த நாகராஜன் என்னும் கயிற்றிற்கும் ஜெயா சூத்ரவதி என்னும் கயிற்றிற்கும் பூஜை செய்கிறார்கள். அதையே நாம் செவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம். శేషమావాహగామి సహస్రశీర్షమావాహగామి అనంతమావాహగామి నాగరాజమావాహగామి శేషాయ నమః పుష్పేనాసనం పరికల్పయామి ప్రణామం సమర్పయామి ప్రార్థనం సమర్పయామి వాద్యమర్గమాచమనీయం సమర్పయామి శేషాయ నమః పుణ్యపుష్పై పూజయామి ధూపదీపాంతం నక్షతాన్ సమర్పయామి ఉదాభాగం గురోభారం నివేదిగామి మధ్యే మధ్యే పానీయం సమర్పయామి సువర్ణపుష్పతాంగూలం సమర్పయామి శేషాయ నమః భగవాన్ సర్వాత్మకః సుప్రీతః సుప్రసన్నా వరదా భవంతు. హరి ఓం స్వస్తి నో వినీతామశ్వినా భగ స్వస్తి దేవ్యతిరనర్వణః స్వస్తి పూషామసరో దదాతన స్వస్తి జ్ఞాపనం ప్రతివేశు చేతునాః స్వస్తగే వాయుముపప్రవామహై సోమం స్వస్తి భువనస్య స్పతిః బృహస్పతిం సర్వగణం స్వస్తగే స్వస్తగ ఆదిత్యాసో భవంతు నః విశ్వే దేవానో అద్య స్వస్తగే వైశ్వానరో వసురగ్ని స్వస్తగే దేవానవంతు భవ స్వస్తగే స్వస్తి నో రుద్రపాత్వం సహ స్వస్తి మిత్రావరణ స్వస్తి పథ్యే రేవతే స్వస్తి న ఇంద్రశ్చాగ్నిశ్చ స్వస్తి నో దివే కృధ్యే స్వస్తి పంధామనుచరేమ సూర్యాచంద్రమసా దివా పునర్దదతాక్షతాజాంతా సంగమేమహి స్వస్తగనంతాక్షమరిష్టనే మహద్భూతం మాగతం దేవతానాం అసురగ్రహింద్రసగం సమస్వభవతిశో నమమీవారహేమ అంహోముచ మాంగీరసంగయం చ స్వస్త్యాత్రేయమరసాసదాక్షం ప్రగతపానిశ్వరం ప్రపద్యే స్వస్తి సంపాదే శుభగన్నో అస్తు ధ్రువంతే రాజావరణో ధ్రువం దేవో బృహస్పతిః ధ్రువంత ఇంద్రశ్చాగ్నిశ్చ రాష్ట్రం ధారయతాం ధ్రువం శుభగం శుభం. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கோவிந்தா கோவிந்தா. அந்த கோபபாலகர்களை காத்த கிருஷ்ண பரமாத்மாவான திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இப்பொழுது ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை நாம் சேவிக்க இருக்கிறோம். அந்த ரக்ஷாபந்தனம் என்பது காப்பு கட்டுதல் என்று பெயர். எம்பெருமானுக்கும் நாச்சிமார்களுக்கும் கரங்களிலே கட்டப்படும் கயிற்றிற்கு முறையே பூஜை செய்து அதை இப்பொழுது அவர்களுடைய கரங்களிலே கட்டுகிறார். ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை சேவிக்கலாம். கிருஷ்ணன் எத்தனையோ மகிமைகளை செய்து கொண்டு யசோதையின் மடிமீது மட்டும் ஒன்றுமே தெரியாதவன் போல் சின்ன குழந்தையாக நடித்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் கோபியர்கள் காத்யாயினி விரதம் முடித்துக்கொண்டு யமுனா நதியின் கரையில் வஸ்திரங்களை விட்டு ஸ்நானம் ஆடச் சென்றனர். நிதானமாக அங்கு வந்த ஸ்ரீகிருஷ்ணன் கோபியர்களின் வஸ்திரங்களை அபகரித்து கொண்டு ஒரு மரத்தின் மீது ஏறி ஒளிந்து விட்டான். ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு கரைக்கு வந்த கோபியர்களுக்கு தங்கள் வஸ்திரங்கள் இல்லை என்றும் ஒரேடியாக பயந்து விட்டனர். மரத்தின் மீது இருந்த கண்ணன் வஸ்திரங்களை அவர்களுக்கு காட்டி, வந்து வாங்கிக் கொள்ளுங்கள், அதற்கு முன் யார் யாருக்கு எப்படிப்பட்ட கணவன் வேண்டும் என கோரினீர்களோ எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்களை சிறிது நேரம் விளையாட்டு காட்டினார். கண்ணா, எங்களுடைய மானம் மரியாதையை காப்பாற்று என்று கோபியர்கள் ஒரே குரலில் கேட்க அவர்களுடைய வஸ்திரங்களை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் கண்ணபிரான். இப்படி அந்த பகவானானவன் தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்து அங்கே அனைவரையும் ரட்சிப்பவன். அப்படி கிருஷ்ணாவதாரத்திலே அங்கே யமுனை நதிக்கரையிலே இருக்கும் அந்த காளந்தி மடுவிலே சிக்கிக்கொண்ட பாலர்களை ரட்சித்தான். இதோ இங்கே பக்தர்களை ரட்சிப்பதற்காக திருமலை அப்பனாக நமக்கு வேங்கடவனாக எழுந்தருளி கல்யாண உற்சவத்திலே ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா 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 என்று அந்த பகவானுக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு நாச்சிமார்களான
ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுக்கு இப்பொழுது ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இந்த ஸ்ரீதேவி பிராட்டியும் பூதேவி பிராட்டியும் கூட எப்பொழுதும் பகவானுடைய வக்ஷஸ்தலத்திலே நிரந்தரமாக குடிகொண்டிருப்பவர்கள். அப்படி அந்த பகவானை விட்டு ஒரு நொடி கூட அவர்கள் பிரியாமல் இருப்பவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு அனபாயினிகள் என்றும் வக்ஷஸ்தல நாயகிகள் என்றும் பெயர் கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுக்கு இதோ ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஒரு நாள் அந்த பிராட்டிமார்கள் இருவரும் கூட பகவான் அந்த க்ஷீரசாகர கடலிலே இருக்கும் பொழுது, அங்கே துயில் கொண்டிருக்கும் பொழுது கூட அவர்களுடைய பாதங்களை ஒற்றிக்கொண்டு சேவை செய்வார்கள். அந்த பகவானை விட்டு எப்பொழுதுமே பிரிய மாட்டார்கள். இதோ முதலில் ஸ்ரீதேவி பிராட்டிக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்தார் அர்ச்சக சுவாமி. லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா. அடுத்து பூமி பிராட்டிக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியம். வசுந்தரா ரமண கோவிந்தா கோவிந்தா என்று பிராட்டிமார்கள் தங்களுடைய பக்தர்கள் தவறு செய்தால் அதை மன்னித்து விட்டு எம்பெருமானிடம் நமக்காக பரிந்து பேசுபவர்கள். அப்படிப்பட்ட பிராட்டிமார்களுக்கும் இப்பொழுது ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு இதோ அர்ச்சக சுவாமி தன்னுடைய ஆத்ம ரக்ஷைக்காக அந்த ரக்ஷையை கரங்களிலே கட்டிக்கொண்டு அதை தொடர்ந்து அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை செய்ய உள்ளார். அக்னியை ஆவாகனம் செய்கிறார்கள். கல்யாண உற்சவம் என்பது நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் என்னும் விதமாக திருமலை அப்பனுக்கு தினந்தோறும் திருமலையிலே அந்த கோவில் உள்ளே இருக்கும் சம்பங்கி பிராகாரத்தில் கல்யாண மண்டபத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பனை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுதும் பக்தர்கள் கூட்டம் ஏராளமாக இருக்கும். ஏனென்றால் புரட்டாசி மாதம் அந்த பகவானை செவிக்க ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகவானுடைய அருளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யக்ஞ ரக்ஷக கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ வெங்கடேசாய. शुद्ध आसेर्वान् ममत्तो इंद्रशुद्धो न आगः शुद्ध शुद्धहिर्वितुभिः शुद्धो रगं निधारग शुद्धो मुमद्दि सौम्यः इंद्रशुद्धो हिनो रगं शुद्धो रत्नानि दाशसे शुद्धो वक्त्राणि जिघ्नसे शुद्धो वासं शिशाससे स्तण्डिले भूमिमावाहयामि मयि देवाद्रविणमाय जन्तां वाक्यं यदन्तमं यान हव्याभूते सत्या मनसो मे अस्तु बुद्धं यमानमस्य अनेकमवता ओम जातवेदो भुवनस्य रेतैः संगतमसो व्योमयो भूः घृतप्रतीको घृतयोनिरग्नि घृतैः समिद्धो घृतमस्यान्नम् घृतप्रशस्वा सरितो वहन्ते घृतं पिबन्च गजा यक्षिदेवान् आयुर्धाग्नि हविषोजशानो घृतप्रतीको घृतयोनिरेधे घृतं पीत्वा मधुचारगव्यं पितेव पुत्रमभिरक्षतादिवम् अग्ने आयाहे वीतये गृणानो हव्यदातके निहूताधत्सि बर्हिषे अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविता प्रसभा ओं तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओं ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्ताद्विषयमतस्सुरुचो वेन आवह समुद्निगा उपमा अस्य विष्टा शतस्य यो नमसतस्य विवः ओं भूर्भुवस्वः ब्रह्माणमावाहयामि प्रजापतिमावाहयामि पितामहमावाहयामि हिरण्यगर्भमावाहयामि ब्रह्मणे नमः सोमो धेनुगं सोमो अर्वन्तमाशकं सोमो वीरं कर्मण्यं ददातो साधन्यं विदद्यगं सभेग्यं वितश्रवणं यो ददास तस्मै ओं भूर्भुवस्वः सोममावाहयामि यज्ञाङ्गमावाहयामि इन्दुमावाहयामि चन्द्रमावाहयामि
ब्रह्मन् प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवता वर्धयत्वं नाकस्य पृष्ठे यजमानो अस्तु सप्तर्षीनागं सुकृतां यत्र लोकस्तत्रेमं यज्ञं यजमानं च देहे ॐ प्रोक्ष सोमं प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवता वर्धयत्वं नाकस्य पृष्ठे यजमानो अस्तु सप्तर्षीनागं सुकृतां यत्र लोकस्तत्रेमं यज्ञं यजमानं च देहे ॐ प्रोक्ष पात्रादावामादाय कृष्णो वेदिरस परिषे त्वा स्वाहा बर्हिरस सर्गस्वा स्वाहा दिवे त्वा अंतरिक्षाय त्वा पृथिव्यै त्वा पोषाय त्वा उत्तरतपदे एर्चर्गञ्जनमश विष्णोस्तोपोसे पश्चिमतः सौदत्तां देवेभ्यो विष्णोस्तोपोसे ओं विष्णुमावाहगामि ओं महाविष्णुमावाहगामि ओं सदा विष्णुमावाहगामि ओं यापि नारायणमावाहगामि श्रुतासे घृतासे ध्रुवासे तरुणासे वानस्पत्योसे देवेभ्यः छन्दस्व अनया पृथिव्यापो गृहीष्यामि सप्तर्षीनागं सुकृतां यत्र लोकस्तत्रेमं यज्ञं यजमानं च धेहि ॐ प्रणय सोमापप्रणीष्यामि यजमानवाचं यच्छ प्रणययज्ञं देवता वर्धयत्वं नाकस्य पृष्ठे यजमानो सुकृतां यत्र लोकस्तत्रेमं यज्ञं यजमानं च देहि प्रणयत्वापो देवी प्रणयान यज्ञकं सकं साधयन्तनः घृतं विहरामि चरं विहरामि दक्षिणप्रणितौ ब्राह्मणतीर्देन ॐ प्रजापतिमावाहगामि इन्द्रमावाहगामि अग्निमावाहगामि सोममावाहगामि अग्निमावाहगामि सोममावाहगामि अग्निशोमानावाहगामि प्रजापतिमावाहगामि ब्रह्माणमावाहगामि इन्द्रमावाहगामि वसूनावाहगामि मरुतावाहगामि रुद्राणावाहगामि अपौपस्पृश्य ओं श्री विष्णुमावाहगामि बृहस्पतिमावाहगामि मित्रमावाहगामि वरुणमावाहगामि आदित्यानावाहगामि अश्विनामावाहगामि पूषाणमावाहगामि कक्षमावाहगामि कक्षदैवतसोममावाहगामि औपासनग्नमावाहगामि यज्ञदैवतश्वान् देवानावाहगामि सर्वदेवानावाहगामि आज्यपात्रे प्रजापतये जुष्टं निर्वपामि इन्द्राय जुष्टं निर्वपामि अग्नये जुष्टं निर्वपामि सोमाय जुष्टं निर्वपामि अग्नये जुष्टं निर्वपामि सोमाय जुष्टं निर्वपामि अग्निशोमाभ्यागं जुष्टं निर्वपामि प्रजापतये जुष्टं निर्वपामि ब्रह्मणे जुष्टं निर्वपामि इन्द्राय जुष्टं निर्वपामि वसुभ्यो जुष्टं निर्वपामि मरुद्भ्यो जुष्टं निर्वपामि रुद्रेभ्यो जुष्टं निर्वपामि अपौपस्पृश्य ओं श्री विष्णवे जुष्टं निर्वपामि बृहस्पतये जुष्टं निर्वपामि मित्राय जुष्टं निर्वपामि वरुणाय जुष्टं निर्वपामि आदित्येभ्यो जुष्टं निर्वपामि अश्विभ्यां जुष्टं निर्वपामि पूष्णे जुष्टं निर्वपामि कक्षाय जुष्टं निर्वपामि कक्षदेवतसोमाय जुष्टं निर्वपामि औपासनयज्ञाय जुष्टं निर्वपामि यज्ञदेवतश्वेभ्यो देवेभ्यो जुष्टं निर्वपामि सर्वदेवेभ्यो जुष्टं निर्वपामि आज्यं तृप्यधिस्रगामि चरुं तृप्यधिस्रगामि अग्नेर्ज्योतिरसे समितसे स्वाहा चित्पति स्वापनात् पच्छिद्रेण पवित्रेण वसो सूर्य सरस्मि विस्वाहा वाक्पति स्वापनात् पच्छिद्रेण पवित्रेण वसो सूर्य सरस्मि विस्वाहा देवस्वा सविता पुनात् पच्छिद्रेण पवित्रेण वसो सूर्य सरस्मि विस्वाहा कर संपूर्णा वा समितो गृहीत्वा मूलाग्राभ्यां वरुणाय नमः वायुवे नमः कुबेराय नमः ओं अग्नये नमः ओं जातवेदसे नमः ओं सहौजसे नमः ओं अजराप्रभवे नमः ओं नर्गाधसे नमः ओं पंक्तिराधसे नमः ओं विसर्पिने नमः ओं अग्निपुरुषाय नमः ओं अयंत यद्म आत्मा जातवेदस्ते वेद्यस्वर्धस्व चेद्वर्धयतास्मान् प्रजगा पशुभिः ब्रह्मवर्चसे नान्नाद्येन समेधगा अस्मिन्नाघार कर्मणि ब्रह्मन् सोममिद्ममाधास्ते आधत्वा समेधग स्वाहा वायव्यादाग्नेयान्तं प्रजापतये स्वाहा नैऋत्यादेशानान्तम् इन्द्राय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्निशोमाभ्यागं स्वाहा
प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा इंद्राय स्वाहा वसुभ्य स्वाहा मरुद्भ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपौपस्पृश्य ओं श्री विष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा अश्विभ्यां स्वाहा भूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवतसोमाय स्वाहा औपासनयज्ञाय स्वाहा यज्ञदेवतश्वेभ्यो देवेभ्य स्वाहा ओं सर्वदेवेभ्य स्वाहा द्रव्याभिगार्ग्य चरगं सावित्राद्भिर्गृहीत्वा पुनरभिगार्ग्य ओं भूस्वाहा ओं भुवस्वाहा ओं सुवस्वाहा ओं भूर्भुवस्वस्वाहा अदितेन्द्वमग्रस्ताः अनुमतेन्द्वमग्रस्ताः सरस्वतेन्द्वमग्रस्ताः अस्य देवदेवस्य भगवतो नरगणेश श्री श्रीनिवास स्वामिनः वैवाहिक महोत्सवकर्मणि औपासनाग्निमुखे आघारान्ते स्वरमन्त्रतन्त्र श्रुतिविपर्यासन्यूनातिरिक्त स्वरदोष प्रायश्चित्तार्थम् अतो देवादि षड्वैष्णवाहुतिर्होष्ये अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसवित प्रसभा ओं मतो देवा अवन्तु नो गतो विष्णुर्विचक्रमे सप्तदाम विस्वाहा इदं विष्णुर्विचक्रमे त्रेधानदेवतं समोणमस्य भागं सुरे स्वाहा त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णो कर्माणि विश्वतगतो व्रतानि पस्पसे इन्द्रस्य युज्यः सखा स्वाहा तद्विष्णो परमं पदकं सदा पश्यन्ति सुरगः दिवीव चक्षुना ततग्ग स्वाहा तद्विप्रासो विपन्यवो जाग्रवागं सत्समिन्धते विष्णोर्यत्परमं पदग्ग स्वाहा ओं भूस्वाहा ओं भुवस्वाहा ओं सवस्वाहा ओं भूर्भुवस्वस्वाहा अदितेन्द्वमग्रस्ताः अनुमतेन्द्वमग्रस्ताः सरस्वतेन्द्वमग्रस्ताः देवसविता प्रासावेः ఆడరో పాడరో అప్సరో గణము ఆడరో పాడరో అప్సరో గణము వేడే మూలిందరో విభవము నేడు వేడే మూలిందరో విభవము నేడు ఆడరో పాడరో అప్సరో గణము వీడే మూలిందరో విభవము నేడు ఆడరో పాడరో అప్సరో గణము ఆడరో పాడరో అప్సరో గణము కమలారమణుని కళ్యాణమునకు తమినది గరుడ ధ్వజమిసగి కమలారమణుని కళ్యాణమునకు తమినది గరుడ ధ్వజమిసగే తెమలుచు మ్రోసెను దివ్య దుందుభులు గమనించరు దివి గల దేవతలు తెమలుచు మ్రోసెను దివ్య దుందుభులు గమనించరు దివి గల దేవతలు ఆడరో పాడరో అప్సరో గణము వీడే మూలిందరో విభవము నేడు ఆడరో పాడరో అప్సరో గణము ఆడరో పాడరో అప్సరో గణము
చక్రం బిభ్రతమందిరావసమతీం శంశోభి పార్శ్వద్వయం కేయూరాంగదహార కుండలధరం దీప్తం విశ్వధరం విభం సుచక్రశంకం కటివరదహస్తం స్వర్ణాంబరం రత్నకిరీటమకర కుండలధరం సువక్ష విలసత్ శ్రీవత్సచిహ్నం భజే ప్రళంబసూత్రోజ్వలమాల్యభూషణం నమామ్యహం శ్రీవేంకటశైలనాయకం నారాయణం సకమలం సకలామరేంద్రం వైఖానసం మమ గురుం నిగమాగమేంద్రం భృగ్వత్రికశ్యపమరీచి ముఖాన్ మునీంద్రాన్ సర్వానహం కులగురున్ ప్రణమామి మూర్ధా అత భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్య పరిమిత శక్త్యా భ్రియమాణస్య మహాజలౌకస్య మధ్యే పరిభ్రమమానానాం అనేకకోటి బ్రహ్మాండానామేకతమే పృథివ్యప్తేజో వాయవ్యాకాశహంకారమహదవ్యక్తాఖ్య సప్తావరణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహ కూర్మానంత అష్టదిగ్గజోపరి ప్రతిష్ఠితానాం అతల వితల సుతల తలాతల రసాతల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానాం ఊర్ధ్వభాగే భూలోకే భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానాం అధోభాగే మహానాళాయమానస్య ఫణిరాజస్య శేషస్య సహస్రఫనామని మండలమండితే ఐరావత పుండరీక వామన కుముదాంజన పుష్పదంత సార్వభౌమ సుప్రతీకాఖ్య అష్టాదిగ్దంతి శుండాదండోత్తంబితే అమరావతీత్యష్టదేవపురి విరాజతే ఇంద్రాగ్నియమనిరుతి వర్ణవాయుకుబేరేశానాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాలోకాచలవలగితే లవనేక్షుషురా సర్పి దధిక్షీర శుద్ధోదకాఖ్య సత్తార్ణవ పరివృతే జంబూప్లక్షాది సప్తద్వీపదీపితే మహేంద్రాది సప్తకులపర్వత విరాజితే భారత కింపురుషిత్యాది నవవర్షాణాం మధ్యే భరతవర్షే ఇంద్రకశేరిత్యాది నవఖండానాం మధ్యే భరతఖండే మహాసరోరుహాకార 50 కోటి యోజన విస్తీర్ణ భూమండలే 1,00,000 యోజన విస్తీర్ణ జంబోద్వీపే దండకారణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభూమౌ అవంతి కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాయ పూర్వదిగ్భాగే శ్రీ ఆదివరాహ క్షేత్రే శ్రీ వెంకటాచలే కృష్ణా కావేర్యోః మధ్యప్రదేశే సమస్త దేవతా సన్నిధౌ శ్రీ శ్రీనివాస స్వామి దివ్య సన్నిధౌ దశ పూర్వేషాం దశాపరేషాం మద్వంశానాం మాతృవంశానాం సర్వేషాం పితॄణాం నరకాదుత్తేర్య ఆమోద ప్రమోద సమ్మోద వైకుంఠాఖ్య లోకేశో సాలోక్య సామీప్య సారూప్య సాయుజ్యమితి చతుర్విధ మోక్షఫల సిద్ధ్యర్థం శ్రీ లక్ష్మీనారాయణ ప్రీత్యర్థం ఆధార విష్ణుతత్వకల్పః కోటి చాతుర్లక్ష ప్రమాణాదిహే దివ్య వైదిక విధానేన భగవాన్ విఖనో మునీంద్ర ప్రణీత శ్రీ వైఖానస దివ్య భగవచ్చాస్త్రోక్త మార్గేణ వేదోక్త మార్గేణ విఖనసోక్త ప్రకారేణ త్రిగుణీకృత అగ్నిష్టోమతిరాత్రప్తోర్యామ శాంతపన వాజపేయ పౌండరీక అశ్వమేధాది శతకృత పుణ్యఫలాభాప్త్యర్థం షోడశ మహాదానాంతర్గత కన్యాదానమహం కారగిష్యే. అస్య శ్రీమదాది నారాయణస్య అనేక కోటి బ్రహ్మాండ నాయకస్య అనంత కళ్యాణ గుణగణ గాంభీర్యస్య దివ్యమంగళ విగ్రహస్య సుదర్శన పాంచజన్య నందక కౌమోదకీ సారంగ దివ్య పంచాయుధాలంకృత కోటి సూర్య సమప్రకాశస్య శ్రీ మహావైకుంఠనాయకస్య శ్రీమద్వైఖానస భగవచ్చాస్త్రోక్త మార్గేణ అంగేరస భారస్పత్య భారద్వాజ త్రిగార్షేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య పంచవిధ వ్యూహ వేదేన ప్రవర్తమానస్య పరవ్యూహ విభవాంతర్గామి అర్చావతార రూపకస్య శ్రీ మహావిష్ణోః పరబ్రహ్మణో నప్త్రే అంగేరస భారస్పత్య భారద్వాజ త్రిగార్షేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య జగత్కారణభూతస్య మూల ప్రకృతి స్వకీయమానస్య త్రిగుణాత్మకస్య గుణత్రయ స్వకర్మణోప్యాది వశాత్ ఉత్పత్తి స్థితి లయ కారణస్య శ్రీ మహావిష్ణోః పరవాసుదేవ శరణ పౌత్రాయాం అంగేరస భారస్పత్య భారద్వాజ త్రిగార్షేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య
समस्तदेवता निकुटमकुटमनिकिरणविजृम्भितपादारविन्दस्य अर्चावतार भगवत प्रद्युम्नावतारकस्य श्रीमहाविष्णोः आदिनारायणशर्मणपुत्रायाम् आङ्गिरसपारस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवाय भक्तलोक परिपालनाय किरीटकटक केयूरहार दिव्याभरण भूषिताय श्रीवत्साङ्कित वक्षस्काय कौस्तुभालङ्कृताय दिव्यमाल्योपेत शोभिताय दिव्यपीताम्बरधराय प्रपन्न पारिजाताय स्वर्णगरुडवाहनारूढाय निजावताराय अचिन्त्याद्भुत नित्य यौवन स्वभाव लावण्य तेजो दिव्य रूपकाय अखिल शाखाध्यायिनो अखिल लोक पवित्र रूपाय श्रवण नक्षत्रे मकर राशौ जाताय श्री श्रीनिवास स्वामी परब्रह्मणे वराय ऋग्यजुस्सामधर्मज्ञसूत्रोद्भवस्य चतुर्वेदशाखाध्यायिनीं भार्गवचवनाप्नुवान् और्ववैदल पञ्चार्षेय प्रवरान्वित भार्गवसगोत्रोद्भवें सर्वालङ्कारवतीं सकलसुराङ्गना संसेवितपादारविन्दां श्रीमहाविष्णोः वक्षस्थलनिवासिनीम् आनन्दगुणात्मिकां मूलप्रकृतिरूपां भृगो सङ्कल्पतनयाम् उत्तर फल्गुनी नक्षत्रे कन्या राशौ जाताम् अयोनिजां श्रीदेवी नाम्नीम् इमां कन्यां वृणीमहे दास्यामि। ऋग्यजुस्सामधर्मज्ञसूत्रोद्भवस्य चतुर्वेदशाखाध्यायिनीं काश्यपवत्सारणैध्रुवत्रयार्षेय प्रवरान्वित काश्यपसगोत्रोद्भवें सर्वालङ्कारवतीं सकलसुराङ्गना संसेवितपादारविन्दां श्रीमहाविष्णोः अत्यंत मनोहरीं अत्यंत सौंदर्यवतीं बहुश्यामलांगीं कश्यप संकल्पतनयां रेवती नक्षत्रे मीनराशौ जातां अयोनिजां भूदेवी नाम्नीम् इमां कन्यां वृणीमहे दास्यामि। कन्यादान मुहूर्तस्तु मुहूर्तोऽस्मिते भवन्तो महान्तो न गृह्णन्तु। कन्यां कनकसम्पन्नां कनकाभरणैर्युतां दास्यामि विष्णवे तुभ्यं ब्रह्मलोकदिगेशया। कन्यां सलङ्कृतां साध्वीं सुशीलाय समेधसे प्रयतोऽहं प्रयच्छामि धर्मकामाध्यसिद्धये। विश्वम्भरा सर्वभूता साक्षिण्या तद्वा देवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणात कमलापतिः। திருக்கல்யாண மகோத்சவத்திலே அக்னி பிரதிஷ்டை ஹோமம், மதுபர்க்க பூஜை, திரை பிடித்தல், வஸ்திர சமர்ப்பணம் மற்றும் மகா சங்கல்பம், கன்னியாதானம் ஆகிய கைங்கரியங்களை சேவித்தோம். இதோ இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது மாங்கல்ய பூஜை. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய பாரியைகளான ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுடைய அந்த மாங்கல்யங்களை அர்ச்சக சுவாமி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமிட்டு பூஜை செய்ய இருக்கிறார். அதன் பின் மாங்கல்ய தாரணத்தை சேவிக்க இருக்கிறோம். பகவான் எடுத்த தசாவதாரங்களிலே ராமாவதாரமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய கீதா சீதாய பதயே நமோ நமஹ என்றும், ஆபதாம ஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம் என்று அந்த பகவானை செவித்துக்கொண்டு இன்றைய கல்யாண உற்சவத்திலே மாங்கல்ய பூஜைகளை செவிக்கலாம். புத் என்ற நரகத்திற்கு மீட்பவன்தான் புத்திரஹா. தசரதனுக்கு புத்திரன் இப்படி இல்லாத குறையை ருஷ்யசிருங்க முனிவர் மூலம் புத்திரகாமேஷ்டி யாகத்தால் பிறந்தவன்தான் ராமபிரான். ராமபிரான் பிறந்தது நவமி புனர்வசு நட்சத்திரத்தில் கோசல நாட்டில் உள்ள அயோத்தியில் பிறந்தான். தாயார் கௌசல்யா தேவி. அவனுடைய வில்லானது கோதண்டம் எனப்படுகிறது. நாராயணனின் மிக முக்கியமான அவதாரங்களில் முக்கியமானது ஸ்ரீ ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தான். முதலில் ராமனுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள வித்தியாசங்களை தெரிந்து கொள்ளு. ராமர் ஒரு சொல், ஒரு பாணம், ஒரு பத்னியில் நாட்டம் கொண்டவர். கிருஷ்ணர் 100ற்கு மேற்பட்ட மனைவியர்களை திருமணம் செய்து கொண்டார்.
ராமர் யுத்தத்திலே நிராயுத பாணியாய் நிற்கும் ராவணனிடம் இன்று போய் போருக்கு நாளை வா என்றார். ஆனால் கிருஷ்ணனோ நிராயுத பாணியாய் நிற்கும் கர்ணனை பார்த்து குருவை என்று அர்ஜுனனிடம் கூறுகிறார். கர்ணன் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான். அர்ஜுனனிடம் யுத்த தர்மத்தை விளக்கி கிருஷ்ணன் காதில் கொள்ளவில்லை, அதாவது வாங்கிக் கொள்ளவில்லை. இப்படி ராமபிரான் கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் பல உதாரணங்களை நாம் கூறலாம். ராமபிரானின் தந்தை தசரதனுக்கு 3 பேர் மனைவியர்கள். ஆனால் ராமபிரானுக்கு ஒரே பத்னி ஏகபத்னி விரதம் அனுஷ்டித்தவன். இந்த ராமபிரான் சில நேரங்களிலே சீதா ராமனாகவும் பரசுராமனாகவும் கோதண்ட ராமனாகவும் ஜெயராமன் ஜானகிராமன் சுந்தர ராமனாகவும் காட்சி அளிக்கிறார். நம் எல்லோருக்கும் தெரிந்தது விபீஷண சரணாகதிதான். ஆனால் லக்ஷ்மணன் சரணாகதியும் சுக்ரீவ சரணாகதியும் தெரியாது. ராமபிரானோடு கூட போனான் என்பார்கள், சுக்ரீவ சக்கியம் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் ஒருவரும் லக்ஷ்மண சுக்ரீவ சரணாகதி என்று கூற மாட்டார்கள். சரணாகதி என்றால் சிபாரிசு இருக்க வேண்டும். இவர்கள் இருவருக்கும் சிபாரிசு இருந்தது. ராமபிரான் பண்பாட்டின் சிகரம் என்று கூறினார்கள். லக்ஷ்மணன் புலநடக்கம் உள்ளவன். சூர்பனையே இதற்கு சாட்சி. தசரதனிடம் தன் தாயார் கைகேயியை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவும் தன் தம்பியான பரதனை தன் பிள்ளை என்று கூறி வாதாடுகிறாள். ஆழி சூழ் உலகம் முழுதும் பரதனே ஆள வேண்டும் என்று கைகேயி கூறவும் அன்று மலர்ந்த செந்தாமரை போல் இருந்ததாம். அதனால்தான் லக்ஷ்மணன் போன்ற தம்பிகள் இருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறான். இதை வால்மீகி தேசே தேசே தளஹ ராணி தேசே தேசே பாந்த்வா தம் தும் தேசம் நபஸ்யாம யத பிரதா என்று சகோதரக என்று கூறுகிறார். இப்படி அந்த ராமபிரானுடைய சகோதரர்கள் 4 கூட அனைவருமாக கலந்து மிகவும் ஒற்றுமையாக இருந்தார்கள். அப்படித்தான் அந்த ராமாயணத்திலே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருந்தார்கள். இதோ மாங்கல்ய பூஜை முடிந்து மாங்கல்ய தாரணம் நடைபெற உள்ளது. லக்ஷ்மி ரமண கோவிந்தா என்று சேவிக்கலாம். ஓம் மாங்கல்யம் தந்துநானேனா லோகரக்ஷக ஹேதுனாம் கண்டே பத்மாமி சுபகே ரக்ஷந்து சரதாம் சதம் ஸ்ரீதேவ்யே நமः மாங்கல்ய தாரணம் கரோமி. ஓம் மாங்கல்யம் தந்துநானேனா லோகரக்ஷக ஹேதுனாம் கண்டே பத்மாமி சுபகே ரக்ஷந்து சரதாம் சதம் பூதேவ்யே நமः மாங்கல்ய தாரணம் கரோமி. மாங்கல்ய தாரண முகூர்த்த சுமுகூர்த்தோஸ்மிதே பவந்தோ மகாந்தோ ந கிருண்ணந்தோ சுமுகூர்த்தோஸ்து சுப்பிரதிஷ்டிதமஸ்து. చేతలు కన్నుల పండుగగాను పెంటలైన ముచ్చటలే ప్రియము నీకు కంటిమయ్యని చేతలు కన్నుల పండుగగాను పెంటలైన ముచ్చటలే ప్రియము నీకు కంటిమయ్యని చేతలు కన్నుల పండుగగాను.
చేతలు కన్నుల పండుగగాను పెంటలైన ముచ్చటలే ప్రియము నీకు కంటిమయ్య నీ చేతలు కన్నుల పండుగగాను స్త్రీపౌత్రమకన్నరోదాత్ స్వాహా ఇమామగ్నిస్త్రాగతాం గార్హపత్యః ప్రజామస్సైనైతు దీర్ఘమాయుః అశోన్యోపస్తాజివతామస్తు మాతా పౌత్రమానందమపి ప్రపద్యతాం యజ్ఞస్వాహా ఓం భూస్వాహా ఓం భవస్వాహా ఓం స్వస్వాహా ఓం భూర్భువస్వస్వాహా అదితేన్వమగ్గస్తాః అనుమతేన్వమగ్గస్తాః సరస్వతేన్వమగ్గస్తాః దేవసవితా ప్రాసావేః అస్య దేవదేవస్య భగవతో నరాగణశ శ్రీ శ్రీనివాసస్వామినః వైవాహిక మహోత్సవకర్మణి ఉపాసనాగ్నిముఖే లాజహోమం కరిష్యే అదితేన మన్యస్వ అనుమతేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవసవిత ప్రసభా ఇమాన్ లాజానామిత్యభిఘార్య. ఓం ఇమాన్ లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యం చ సంవననాన్ సదగ్నిరణమన్యతాం యన్నార్గపబ్రూతే అగ్నౌ లాజానావపంతే దీర్ఘాయురస్తుమీపతిరేధంతాం జ్ఞాతయో మమ స్వాహా. ఓం ఇమాన్ లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యం చ సంవననాన్ సదగ్నిరణమన్యతాం యన్నార్గపబ్రూతే అగ్నౌ లాజానావపంతే దీర్ఘాయురస్తుమీపతిరేధంతాం జ్ఞాతయో మమ స్వాహా. ఓం ఇమాన్ లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యం చ సంవననాన్ సదగ్నిరణమన్యతాం యన్నార్గపబ్రూతే అగ్నౌ లాజానావపంతే దీర్ఘాయురస్తుమీపతిరేధంతాం జ్ఞాతయో మమ స్వాహా. ఓం భూస్వాహా ఓం భవస్వాహా ఓం స్వస్వాహా ఓం భూర్భువస్వస్వాహా అదితేన్వమగ్గస్తాః అనుమతేన్వమగ్గస్తాః సరస్వతేన్వమగ్గస్తాః దేవసవితా ప్రాసావేః. అస్య దేవదేవస్య భగవతో నరాగణశ శ్రీ శ్రీనివాసస్వామినః వైవాహిక మహోత్సవకర్మణి ఔపాసనాగ్నిముఖే లాజహోమాంతే సర్వదోష ప్రాయశ్చిత్తార్థం అతో దేవాదిషడ్వైష్ణవాహుతిర్హోష్యే అదితేన మన్యస్వ అనుమతేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవసవిత ప్రసభా. ఓం మతో దేవా అవంతు నో గతో విష్ణుర్విచక్రమే పృథివ్యా సప్తతామపి స్వాహా. ఇదం విష్ణుర్విచక్రమే త్రేధానిదదే పదం సమోఢమస్య పాకం సురే స్వాహా. త్రీణి పదా విచక్రమే విష్ణుర్గోపా అదాభ్యః తతో ధర్మాణి ధారయన్ స్వాహా. విష్ణో కర్మాణి పశ్యతి గతో వ్రతాని వస్వసే ఇంద్రస్య యుజ్జస్సకా స్వాహా. తద్విష్ణో పరమం పదకం సదా పశ్యంతి సురగః దివీవ చక్షురాతతగ్గ స్వాహా. తద్విప్రాసో విపంద్యపోజాగ్రవాగం సస్సమింధతే విష్ణోర్యత్పరమం పదగ్గ స్వాహా. ఓం భూ స్వాహా ఓం భవస్వాహా ఓం సవస్వాహా ఓం భూర్భువస్వస్వాహా. అదితేన్వమగ్గస్తాః అనుమతేన్వమగ్గస్తాః సరస్వతేన్వమగ్గస్తాః దేవసవితా ప్రాసావేః. అస్య దేవదేవస్య భగవతో నరాగణశ శ్రీ శ్రీనివాసస్వామినః వైవాహిక మహోత్సవకర్మణి ఔపాసనాగ్నిముఖే తత్కర్మ సాద్గుణ్యార్థం
उपरिष्टात् अन्तहोमं करिष्ये अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविता प्रसवा यतस्य कर्मणोऽत्यरेरचं यद्वान् युनमिहाकरम् अग्निष्टक्विष्टकृद्विद्वान् सर्वज्ञस्विष्टकं सहोतं करोतु मे स्वाहा अग्नगे स्विष्टकृते सुहुतहुताहुतीनां कामानागं समर्दयित्रे स्वाहा अग्नगे स्वाहा अग्नगेन्नादाय स्वाहा अग्नगेन्नपतगे स्वाहा प्रजापतगे स्वाहा इंद्राय स्वाहा विश्वेभ्यो देवेभ्यः स्वाहा सर्वाभ्यो देवताभ्यः स्वाहा सर्वत्रैवादिष्टकं सर्वत्रैवानादिष्टं दैवतममुष्मे स्वाहा अग्नगे स्विष्टकृते स्वाहा वास्तुपते नमो वास्तुपतये स्वाहा यन्म आत्मनो मिन्दा भूदग्निस्तत्पुनराः जातवेदा विचर्षणी स्वाहा पुनरग्निश्चक्षुरदात् पुनरिन्द्रो बृहस्पतिः पुनर्मे अश्विनायगनं चक्षुरादतमक्षौ स्वाहा इष्टेभ्यः स्वाहा वषडनिष्ठेभ्यः स्वाहा भेषजं दुरिश्चै स्वाहा निष्कृत्यै स्वाहा दौराध्यै स्वाहा दैवीभ्यः स्वाहा तनुभ्यः स्वाहा वृद्ध्यै स्वाहा समृद्ध्यै स्वाहा सर्वसमृद्ध्यै स्वाहा येधो ओषे दिशिमहि स्वाहा समिदसे तेजोषे तेजोमय देहि स्वाहा नमस्य धीमहि मृत्योर्मे पाहि स्वाहा सूर्यस्य धीमहि चक्षुर्मे पाहि स्वाहा वायोर्धीमहि प्राणान्मे पाहि स्वाहा ब्रह्मणोर्धीमहि बुद्धिर्मे पाहि स्वाहा सप्तते अग्नि समिदः सप्तजिह्वा सप्तऋषय सप्तधाम प्रियाणि सप्तहोत्रा सप्तधात्मा यजन्ते सप्तयोनिराप्रणस्वाकृतेन स्वाहा ऋतधान विद्वान् अनुष्टुघृतेन पूर्णमाहुतिं जहोमि मनसा प्रजापतये स्वाहा अग्निर्भुक्तः स्वाहा वेदिर्भुक्तः स्वाहा द्यौर्भुक्तः स्वाहा पृथिवीर्भुक्तः स्वाहा ओषधि वनस्पति गन्धर्वाप्सरश्चैव भुक्तः स्वाहा अग्निर्जन्नः स्वाहा वेदिर्जन्नः स्वाहा द्यौर्जन्नः स्वाहा पृथिवीर्जन्नः स्वाहा ओषधि वनस्पति गन्धर्वाप्सरश्चैव जन्नः स्वाहा समुक्तां बर्हिर् हविषाकृतेन समादित्यैर्वसुभिः समरुद्भिः पूर्णाहुति उत्तमान्ते आद्यशेषमिन्द्राय दहोमि स्वाहा आद्यशेषमिन्द्राय दहोमि स्वाहा पूर्णाहुति मुहूर्तस्य मुहूर्तोऽस्ति ते भवन्तो महान्तो न गृह्णन्तो अग्निस्तृप्यतो वेदिस्तृप्यतो द्यौस्तृप्यतो पृथिवीस्तृप्यतो ब्रह्माद्यास्तृप्यन्ताम् ओषधि वनस्पति गन्धर्वाप्सरश्चैव स्तृप्यन्ताम् अदितेन्वमग्रस्ताः अनुमतेन्वमग्रस्ताः सरस्वतेन्वमग्रस्ताः देवसविता प्रासावेः पवित्रमसि पवित्रं मे भोगात् स्वाहा पूर्णमसि पूर्णं मे भोगात् स्वाहा सदसि सन्मे भोगात् स्वाहा सर्वमसि सर्वं मे भोगात् स्वाहा अक्षितमक्षित्यै जुहोमि अक्षितमसि मामे क्षेष्टाः पश्चिमत परिधिमपनगा दक्षिणत परिधिमपनगा उत्तरत परिधिमपनगा पश्चिमतो विष्णु सदनमसे दक्षिणतो विष्णु सदनमसे उत्तरतो विष्णु सदनमसे प्राच्यां विष्णु सदनमसे ग्रन्थिं विसृज्य अग्निप्रोक्ष आप्यायन्तामापवोषधयो मरतां प्रशतगस्ततिं गच्छततो नो वृष्टिमेरय स्वाहा शुद्ध्यन्तां देवसदनकं शुद्ध्यन्तां देवसदनकं शुद्ध्यन्तां पितृसदनकं शुद्ध्यन्तां पितृसदनकं भूतिस्मातेति भस्ममालिप्या भूतिस्माते लभते नित्यं सर्वयज्ञकृतं भवेत् अग्निमारुतयोर्भूतिः आदित्यः सोमो नमः त्रयायुषं जमदग्नि कस्य पश्यत्रगायुषं यद्देवानां त्रगायुषं तन्मे अस्तु त्रगायुषं दीर्घायुत्वाय बलाय शताय
शतं च वर्षसेत्रकायुषम् आपोहिष्टामयो भवस्तानभूर्जे ददातना महेरणाय चक्षसे यो वस्तिवतमोरसस्तस्य भाजयते हनः उशतेरिव मातरः तस्मा अरङ्गमामगोगस्तक्षगाय ओं च मे स्वरश्च मे यज्ञोपचते नमश्च यत्ते न्यूनं तस्मै ते उपयत्यतिरिक्तं तस्मै ते नमः बालकृतं वा चरितं वा सत्यहीनं वा पुष्पहीनं वा होत्रहीनं वा वषटर्थहारमुपाग्नगे जातवेदसे भगवान् प्रज्वलित ओं नमः मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं हुताशना यत्कृतं तु मया देव परिपूर्णं तदस्तु ते प्रायश्चित्तानशेषानि होमकर्मात्मकानि वै तानि शेषानशेषाणां कृष्णान् स्मरणं पदं कायेन वाचा मनसेन्द्रियेण वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि ब्रह्मणे नमः स्वाय नमः पुनः पाद्यर्गाचमनीयं समर्पयामि ब्रह्मणे नमः स्वाय नमः अग्नये नमः यथासकं यथास्थानं प्रतिष्ठापयामि क्षेमाय पुनरागमनाय च यज्ञेश्वराय नमः गुडोपहारनिवेदयामि आज्यशेषं समर्पयामि तत्सब्रह्मार्पणमस्तु सर्वं श्री भो नीला समेत श्री श्रीनिवासार्पणमस्तु ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. திருக்கல்யாண மகோத்சவத்திலே லாஜஹோமம் பிரதான ஹோமம் அஞ்சனமிடுதலை செவித்தோம். இப்பொழுது வாரணமாயிரம் கைங்கரியத்தை செவிக்க இருக்கிறோம். பூமி பிராட்டியின் அம்சமாய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள் எம்பெருமானிடம் பக்தி பூண்டு எம்பெருமானையே மனம் புரிந்து கொள்வேன் என்று சொன்னவர். சொன்னபடியே எம்பெருமானையே மனம் புரிந்து கொண்டவர் ஆண்டாள். அருளிச் செய்த அந்த வாரணமாயிரம் பாசுரங்களை சொல்லிக்கொண்டே தேங்காய்களை உருட்டுகிறார்கள். இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான் என்பது ஆண்டாள் பாசுரம். அப்படி எத்தனை பிறவி எடுத்தாலும் நமக்கு பற்றாக விளங்குபவன் எம்பெருமான். அவனுடைய பெருமைகளை நன்கு அறிந்த சங்கர பகவத் பாதரும் பஜகோவிந்தம் என்றார், லக்ஷ்மி நுர்சிம்ம மமதேகி கராவலம்பம் என்றார். இதோ வாரணமாயிரம் கைங்கரியத்தை தொடர்ந்து அக்ஷதாரோபணம் என்னும் அது மாலை மாற்றுதல் கைங்கரியம், மாலா பரிவர்த்தனம். பெருமாள் திருத்தோள்களை அலங்கரித்த திருமாலை, அதாவது ஸ்ரீதேவி தாயாருக்கு அந்த மாலையை கொண்டு சென்று அணிவிக்கப்படுகிறது. ஸ்ரீதேவி தாயார் அந்த மாலையை ஏற்றுக்கொள்கிறார். லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று. ஸ்ரீதேவி தாயார் அந்த பெருமாள் மாலையை தான் அணிந்து கொண்டு மீண்டும் அந்த மாலையை பெருமாளுக்கு கொடுத்து அனுப்புகிறார். பெருமாளுடைய தோள்களை அலங்கரிக்கிறது அந்த மாலையானது. ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று. பெருமாள் அந்த மாலையை பூமி பிராட்டிக்கு அளிக்கிறார். அந்த மாலையை கொண்டு சென்று பூமி பிராட்டி என்னுடைய கழுத்திலே அணிவிக்கிறார் அர்ச்சக சுவாமி. பூமி பிராட்டி அந்த மாலையை தான் சூடிக்கொண்டு களைந்து பெருமாளுக்கு அளிக்கிறார். வசுந்தரா ரமண கோவிந்தா கோவிந்தா. அதனால்தான் அவள் சூடி கொடுத்த நாச்சியார் அல்லவா. அப்படி அந்த எம்பெருமானுக்கு மாலையை திரும்பவும் அனுப்புகிறார். இதோ எம்பெருமானுடைய திருத்தோள்களை அலங்கரிக்கிறது மாலையானது. திருமலை வாசனே வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று. அதை தொடர்ந்து
எம்பெருமானுடைய பக்கத்திலே ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களை ஆசீனப்படுத்தி அக்ஷதாரோபணம் என்னும் தலம்பராலு கைங்கரியத்தை செய்ய உள்ளார்கள். இந்த அக்ஷதாரோபணம் என்பது ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்கள் எம்பெருமானுக்கும் தலையில் சிரசிலே தூவி அந்த அக்ஷதாரோபண கைங்கரியத்தை செய்கிறார்கள். இவ்விதமாக அந்த அக்ஷதாரோபண கைங்கரியத்தை நாமும் செவிக்கலாம். அதைத் தொடர்ந்து மங்கள நீராஜனத்துடன் திருக்கல்யாண மகோத்சவம் நிறைவு பெறுகிறது. தலையிலே பரிவட்டம் கட்டிக்கொண்டு மூவரின் சிரசின் மீதும் அந்த அக்ஷத்தையை தூவார். லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா, வசுந்தரா ரமண கோவிந்தா கோவிந்தா என்று மூவருக்கும் அந்த அக்ஷதையை தூவுகிறார். పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు, పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు. తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు, పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.